ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் 50 தொட்டுட்டிங்களா? அப்போது நம்ம இது நாள் வரைக்கும் குடும்பத்தில் இருந்ததுக்கும் 50+ குடும்பத்தில் இருக்கிறதுக்கும் ஒரு பெரிய டிஃப்ரெண்ட் வரும். அதை நீங்கள் பேலன்ஸ் பண்ண கற்றுக்கங்க. இது நாள் வரைக்கும் நம்ம ஓடி ஓடி நம்மளோட உடல் நலத்தை பார்க்காம கணவன், குழந்தைகள், மற்ற உறவுகளுக்காக நாம் செஞ்ச அந்த அந்த வேலையெல்லாம் நம்மளால் 50+ செய்ய முடியாது. ஆனால் நம்மளை தேடி தேடி வந்த அந்த 50 வயதிற்கு முன்னாடி நம்மக்கிட்ட இருந்த குழந்தைகள், கணவன், மற்ற உறவுகள் கூட நம்மளால் அவங்களுக்கு உதவி செய்ய முடியாது, வேலை செய்ய முடியாதுன்ற நிலையில் வரும்போது நம்மளை முற்றிலும் ஒதுக்குற மாதிரி ஒரு ஃபீல் வரும். அதெல்லாம் நம்ம பேலன்ஸ் பண்ணி வாழ பழகிக்கணும். அப்புறம் பிள்ளைகள்லாம் இருந்தாங்கன்னா அவங்களோட விஷயத்தில் நம்ம முடிஞ்ச அளவுக்கு தலையிடாமல் அவங்கள சுயமாக சிந்திக்க விட்டுடணும். நம்ம போய் இது நல்லதுன்னு சொன்னாலும் அதை அவங்க ஏற்றுக்கிற பக்குவத்தில் அந்த நேரத்தில் இருக்க மாட்டாங்க. அதெல்லாம் நீங்கள் பண்ணணும். ஒரு வேளை உங்களுக்கு 50லே பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி பேர குழந்தைகள் அப்படிலாம் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா அந்த பேர குழந்தைகள் மேலே பாசம் வைங்க. அதுக்காக முழு உரிமை எனக்கு தான் இருக்குதுன்ற மாதிரி எந்த வகையிலும் நினச்சிக்காதீங்க. பிள்ளையே நம்ம ஒதுக்கி வைக்கும்போது பிள்ளை பெற்ற பிள்ளைய நம்ம ஓரளவுக்கு பாசம் வைக்கிறதோடு சரி, பிள்ளைக்கு இந்த எண்ணெய் வச்சுவார், அந்த தலைவார், இந்த முடி போடு, இந்த ரிப்பன் அப்படியெல்லாம் எதுவுமே சொல்லாதீங்க. வந்துக்கிற மருமக என் பிள்ளை பார்த்துக்க எனக்கு தெரியலையான்ற மாதிரி நம்மக்கிட்ட கேள்வி கேட்க வரும். இப்போது வேலைக்கு போகிறவங்க இருந்தாலும் பரவாயில்ல, ஓரளவுக்கு சொத்து சேர்த்து வச்சுக்கிறவங்களா இருந்தாலும் பரவாயில்ல. இந்த வேலை சொத்து இப்படி இருக்கிறதுனால பிள்ளைகள் ஓரளவுக்கு ஒட்டி இருக்கும். உங்கள்கிட்ட எந்த கையிருப்போ இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், பிள்ளைகள் உங்கள்கிட்ட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் தேடி தேடி போய் ஊட்டி வளர்த்த பிள்ளைகள் 50 வயசில் அவங்க கையை நம்ம எதிர்பார்க்கிற நிலைமை வந்துட்டால் அவங்களோட பழகும் விதமே வேறு மாதிரி இருக்கும். இதெல்லாம் நம்ம கேர் பண்ணிக்கவே கூடாது. நம்ம அசால்ட்டாக காலத்தை கடந்துட்டு போகணும். இந்த 50+ல் நம்ம தனிமையை ரசிக்க கற்றுக்கணும். நம்ம தனிச்சிருந்து ரசிக்க கற்றுக்கிட்டோமா பிள்ளைகளாலோ, பெண்களாலோ, கணவனாலோ, யாராலையும் நம்மளுக்கு எந்த பாதிப்பு வந்தாலும் தனிமையை நம்ம ரசித்து பழக கற்றுக்கணுமா நம்ம எதுக்காகவும் கவலைப்பட வேண்டியதில்லை. 50+ல் நமக்கு உறுப்புகளில் இழப்பு ஏற்படலாம். கால் வலி, கை வலி, முட்டி தேய்மானம், இல்லை காது கேட்காத தன்மை, இல்லை கண் பார்வை குறைவு, இது மாதிரி நிறைய குறைபாடுகள் 50 வயசில் ஸ்டார்ட் ஆக தொடங்கும். அப்போ தான் உங்களுக்கு அந்த அவயங்களோட அவசியம் உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஒரு 35 இருக்கும்போது டாக்டர் சொல்வார், நீங்கள் ரொம்ப இந்த மாதிரி வேலை செய்யாதீங்க, நடக்கிறது நடைப்பயிற்சி பண்ணுங்கள். ஆனால் நம்ம பிள்ளைங்களுக்கு, கணவனுக்கு, ஒரு ஜாயின்ட் ஃபேமிலி மாமனார், மாமியார், இவங்க எல்லாருக்கும் நம்ம சமைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம அந்த நேரத்தில் அந்த வாக்கிங் போகிற டைமை கூட எடுத்துக்க மாட்டோம். அதன் பிறகு இல்லை காலையில் கொஞ்சம் நேரம் யோகா பண்ணலாம். அந்த நேரத்தில் தான் பிள்ளைங்க ஸ்கூல் மேரேஜ் ஆகி வந்ததுலேருந்து பிள்ளைங்க எல்கேஜி படிக்கணும், ஸ்கூலுக்கு போகணும். அப்போ அவங்கள ரெடி பண்ணி அனுப்புறது கரெக்டாக இருக்கும். அதன் பிறகு 18 வயசு ஆச்சுன்னா பிள்ளைங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு பார்க்குறீங்களா? கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. காலேஜுக்கு நிற்பாங்க அவங்களுக்கு சமைச்சு தரதுக்கு. அப்புறம் கல்யாணம் ஆகும். அப்பயும் நம்மளால் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஆனால் கணவனுக்கு அப்போத்துலேருந்து இது வரைக்கும் நம்ம பண்ணிட்டு தான் இருப்போம். ஏதோ 100ல் ஒரு கணவர், 2 கணவர் சமையல் ரூமில் ஹெல்ப் பண்ணுவாங்க. எல்லா கணவரும் ஹெல்ப் பண்ணுற மாதிரி தெரியல. அப்போது நம்ம என்ன பண்ணுவோம்? அப்போ நம்ம ஹெல்த்தை பற்றி 50 வயசு வரைக்கும் நம்ம ஒரு அலட்சியமாக இருப்போம். ஆனால் அந்த உடல் உறுப்பு இழப்பு வரும்போது தான் அந்த அவயம் நம்மளுக்கு எவ்வளவு அவசியம் தோணும். டாக்டர் சொல்லியிருப்பாங்க, நீங்கள் அடிக்கடி தலைக்கு ஊற்றிட்டு ஈரத்தலையோடு இருக்காதீங்க, இல்லை இந்த மாதிரி பண்ணுங்கள், காதுக்கு இது பண்ணுங்கள். அதெல்லாம் நம்ம அந்த நேரத்தில் அசால்ட்டாக இளமை இருக்கிற வரைக்கும் அவயத்தை பற்றி நம்ம ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருந்துருவோம். அந்த எக்ஸசைஸ் பண்ணாமல், வாக்கிங் போகாமல், இல்லை யோகா பண்ணாமல், தியானம் பண்ணாமல், ஃபேமிலிக்காக நம்ம சுற்றி பண்ண எதுவுமே அவங்களுக்கு பெருசாக தெரியாது. 50 வயசில் நம்ம பண்ணாது இருக்கிறோம் பார்த்தீங்களா? அப்போ அந்த சொல் வரும். என்ன எப்போ பார்த்தாலும் கை வலி, கால் வலி, அந்த மாதிரி தான் இந்த சொல்லலாம் நம்ம இத்தனை வருஷம் கணவனுக்காக நம்ம செஞ்ச பணி எல்லாத்தையும் மறந்துட்டு 50+ல் நம்ம நோய்க்கு முக்கியத்துவம் தரும்போது எப்போ பாரு இதே வேலை தான்றது.
அந்த சொல் வந்து முதல்ல கணவன்கிட்ட இருந்து வரும். அதன் பிறகு அப்பாவே சொல்கிறாருன்னு பிள்ளைகள் கிட்ட இருந்து வரும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த உறுப்புகளின் அவசியம் தெரியும். காலம் கடந்து நம்ம உறுப்புகளின் அவசியத்தை நினச்சாலும் அப்போ நம்ம பண்ண முடியாது. அதனால் இப்போது கல்யாணம் ஆகிட்டு வரீங்க, அப்போது உங்கள் ஹெல்த்துக்காக நீங்கள் எக்ஸசைஸு, யோகா, தியானம் இதெல்லாம் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு அப்புறம் காலையில் சாப்பிடாம இருந்து நம்ம குடும்பத்துக்காக எல்லாரையும் பிள்ளைங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு மதியானமாக ஓய்வாக 11 மணிக்கு சாப்பிட்டோமா, அம்மா நம்மளுக்காக இப்படி பண்ணுறாங்கன்னு எந்த பிள்ளைகளும் கோயில் கட்ட போகிறது இல்லை நம்மளுக்கு. அதனால் பிள்ளைகளை பார்க்க வேண்டிய அவசியம் நம்மளுக்கு கடமை இருக்குது. அவங்கள பிள்ளைகளை நம்ம பார்த்துட்டு இருக்கும்போதும் நம்மளுக்கு தேவையான ஹெல்த்துக்கு மார்னிங், மதியம், நைட்டு இந்த மாதிரி எல்லா நேரத்துலையும் கரெக்டாக உணவு அந்தந்த நேரத்துக்கு எடுத்துக்க கற்றுக்கங்க. அதன் பிறகு எப்போவுமே நம்ம உடம்பு முடியலன்னு படுத்துகிட்டே இருந்தோமா, அன்றைக்கி நாள் ஃபுல்லாக நம்மளுக்கு அதே மாதிரி தான் படுத்துகிட்டே இருக்க மாதிரி தான் மைண்டு நம்மளுக்கு இருக்கும். ஆனால் உடம்பு முடியலன்னு இருக்கும்போது கடுமையான உடம்பு முடியல, ரொம்ப ஃபீவர் அந்த மாதிரிலாம் சொல்லலை. எந்திரிக்கும் போதே ரொம்ப லேசியாக உணர்றீங்களா, நல்லா குளிச்சுடுங்க. குளிச்சுட்டு நல்ல ட்ரெஸ்ஸு, நல்ல சாரீ எடுத்து கட்டிக்கோங்க. இல்லை நல்லா உங்களுக்கு பிடிச்ச சுடிதாரோ என்ன ட்ரெஸ்ஸோ மாடர்ன் ட்ரெஸ் கூட போட்டுட்டு வெளியே போக பழகுங்க. வெளியே போனாலே நம்மளோட சோம்பல் முற்றிலும் நம்மளை விட்டு விலகிறதுக்கு 80% சான்ஸ் இருக்குது. வெளியே போய் சொந்தக்காரங்க வீடு, அக்கம் பக்கத்தில் இருக்கிற சிஸ்டர்ஸ், உங்களோட சொந்தம் அந்த வீட்டுக்கு போக பழகுங்க, நல்லதை பேசுங்க. அப்படி இல்லையா மார்னிங் வாக்கிங் போங்க. நம்ம எப்படியுமே நைட்டியோடு இருப்போம். வெளியே வாக்கிங் போனால் நைட்டியோடு போக மாட்டோம். நைட்டி எடுத்துகிட்டு நல்ல ட்ரெஸ் போட்டுட்டு ஒரு வாக்கிங் போயிட்டு வாங்க. அப்படி இல்லைன்னா மார்க்கெட் போகிறத நீங்கள் ஒரு பழக்கமாக வச்சுக்கோங்க. ஈவினிங் டைமில் உங்கள் வீட்டுக்காரர் நீங்களும் கிளம்பி போயிட்டு மார்க்கெட் போயிட்டு வாங்க. ஈவினிங் டைமில் கோவிலுக்கு போகலாம், மார்னிங் டைம்லையும் கோவிலுக்கு போகலாம். அப்படி அதுவும் பிடிக்கலையா, ஏதாவது ஒரு வாரத்தில் ஒரு வாட்டி அது மாதிரி இருக்கும்போது சும்மா ஒரு மால் மாதிரி போயிட்டு எதுவும் வாங்கலைனா கூட அப்படியே ஒரு பார்த்துட்டு வரும்போதே நம்ம மைண்டு ரிலாக்ஸ் ஆகும். அந்த மாதிரி எதை பண்ணணுமோ வெளியே போய் இதெல்லாம் பண்ண முடியுமா பாருங்கள், நல்லாயிருக்கும். பீச்சில் போய் பாருங்கள், உட்காருங்க. நம்மளுக்கு எல்லாம் போயிட்டு இவ்வளோ நாள் நம்ம ஃபேமிலின்னு இருந்துட்டோம். மாதத்துக்கு ஒரு வாட்டி நீங்களும் உங்கள் கணவரும் போயிட்டு பீச்சில் ஒரு 1 hour 2 hours சேவ் பண்ணிவிட்டு வாங்க, ரிலாக்ஸ் ஆகும். பீச்சுக்கு போக முடியல, பீச் பக்கம் இல்லை, நம்ம ரொம்ப தூரத்தில் இருக்கோம் அப்படின்னா ஈவினிங்கில் பார்க்குக்கு போங்க. பார்க்குக்கு போயிட்டு உக்காந்துட்டு அங்கே வரவங்க, வாக் பண்ணுறவங்க, இல்லை பேசுகிறவங்க அதெல்லாம் பார்த்தாலே நம்மளுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த மாதிரியெல்லாம் நம்ம வெளியே வந்து நம்மளை முதல்ல அந்த சோம்பல் தனத்திலேருந்து விலக்கிக்கிட்டாலுமே 50+ வந்து 40+ மாதிரி ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்மளுக்கு வயசாகிடுச்சு, கை கால் வலிக்குது, தலை வலிக்குது, முதுகு வலிக்குது, சுகர் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, இதெல்லாம் நினச்சிட்டு நம்ம பெட்லேயே படுத்துட்டு இருந்தோமா இன்னமும் நம்ம வந்து பேஷண்ட் மாதிரி தான் ஆகுவோம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு வெளி உலகத்துக்கு வந்து எல்லாருக்கூடயும் பேசிவிட்டு திரும்ப போயிட்டு நீங்கள் தனிமையாக உட்காந்துட்டு என்ன ஃபோனில் கொஞ்சம் நேரம் பாருங்கள், இல்லை கவிதை எழுதுங்க. அப்படி இல்லையா புக்ஸ் படிக்க ஆரம்பிங்க. இப்போ யாரும் புக்ஸ் படிக்கிறதில்ல, கதை கேட்குறது கூட ஃபோன்லேயே கேட்கலாம். இல்லை நீங்கள் ஏதாவது ஒன்று எழுத பழகுங்க. பேசி உள்ளேயே தனியாக இருக்கும்போது கூட படுத்துகிட்டே இருக்காமல் உங்களால் தனிமையில் என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுங்கள். நேரம் இருக்கும்போது பேரப்பிள்ளைங்க, வீட்டில் இருக்கிற மற்றவங்க யார் இருந்தாலும் அவங்க கூடலாம் நல்ல நிகழ்வை பேசி பழகுங்க. அவங்க கூடலாம் பேசும்போது சண்டை வந்துட்டால் அந்த நெகட்டிவேஷன் அது மட்டும்தான் நம்மளுக்கு வரும். சண்டைன்னு வரும்போது அவங்க பேசின எல்லா நல்லதுமே போயிடும். அவங்க திட்டுற ஒரு வார்த்தை அது அப்படியே இருக்கும். அன்றைக்கி நாள் ஃபுல்லாக அது நம்ம மூடை அப்செட் பண்ணும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு யார் கூட பழகினாலும் உங்கள் எதிரியே வீடு தேடி வந்துட்டாலும் அந்த எதிரி நம்மளுக்கு செஞ்ச ஏதாவது ஒரு நல்லது நினச்சி வாங்கன்னு புன்முறுவலாக அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி பழகுங்க. மனசு ரிலாக்ஸாக ஆகிடும். நம்மளை வந்து எப்போ வரும் நெகட்டிவேஷனுக்கு தள்ளுறாங்கல்ல, அவங்களே வந்தாலும் அவங்க கூட பேச்சு வேண்டான்னு நிறுத்திக்கிறீங்களா, ஆனால் மூஞ்சால் அடித்த மாதிரி சொல்லாமல் ஏதாவது ஒன்று சொல்லி அவாய்ட் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட ஒரு நல்லது மட்டும் நிறுத்திக்கிட்டு பேச முடியும் அந்த சூழல்னால் பேசி பழகுங்க. மற்றவங்க கூட நீங்கள் பேச 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 உங்களுக்கு மனசும் இலகுவாகும், உடல் ரீதியாகவும் சோம்பல் இல்லாமல் சந்தோஷமாக நாளை கழிக்க முடியும். தேங்க்யூ.